டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குற்றவாளி, வெளிப்படையாக அறிவித்த ஈரான். அமெரிக்காவை எதிர்கொள்ள ரெடியான கொமேனி. அமெரிக்க அதிபர் டிரம்பின் தூண்டுதலால் ஈரானில் நாளுக்கு நாள் போராட்டங்கள் தொடர்ந்து வருகின்றன. இதை சமாளிக்க ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். அமெரிக்காவின் சதிவலையில் இருந்து தங்கள் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என ஈரான் தலைவர் கொமேனி மும்முரம் காட்டி வருகின்றார். இதனிடையே போராட்டத்தை கட்டுப்படுத்த போராட்டக்காரர்களை தாக்கினால் எதிர்வினையாற்றப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் கொக்கரித்து வருகின்றார். இந்த நிலையில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்றத்திற்கு மத்தியில் சற்று முன்னர் அலி கொமேனி வெளியிட்ட பதிவு உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது. ஈரான் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை குற்றவாளி என்று குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார். ஈரானிய தேசத்தின் மீது இழைத்த உயிரிழப்புகள், சேதங்கள் மற்றும் அவதூறுகள் காரணமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பை ஒரு குற்றவாளியாக ஈரான் கருதுவதாகவும் அமெரிக்காவின் இலக்கு ஈரானை முழுமையாக விழுங்குவதுதான் என்றும் கொமேனி வெளிப்படையாக சாடியுள்ளார். நாங்கள் யாரையும் போருக்கு இழுக்க மாட்டோம், ஆனால் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடும் சர்வதேச குற்றவாளிகளை தண்டிக்காமல் விடமாட்டோம் என கொமேனி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனால் ஏற்கனவே விரிசலடைந்த அமெரிக்கா ஈரான் உறவில் மேலும் ஒரு அசாதாரண சூழலுக்கு வழிவகுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் என்ன நடந்தாலும் பதிலடி கொடுக்க ஈரான் அரசு தயாராகவே இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. அதனால்தான் இவ்வளவு பகிரங்கமாக ட்ரம்பை குற்றவாளி என்று அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பால் என்ன நடக்கும், அதற்கு ஈரான் வகுத்துள்ள ராஜதந்திரங்கள் என்ன என்பது எல்லாம் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனிக்கு மட்டுமே தெரியும். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்பை திமிர் பிடித்தவர் என்று அழைத்த கொமேனி அமெரிக்காவிற்குள் உள்ள பிரச்சனைகளில் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டார். 1979 புரட்சி வரை ஈரானை ஆண்ட ஏகாதிபத்திய வம்சத்தை போலவே அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் தூக்கி எறியப்படுவார் என எச்சரித்துள்ள கொமேனி அதற்கான பணிகளில் முழு வீச்சில் கவனம் செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.